இதனை வீட்டில் எவ்வளவும் செய்ய வேண்டாம். வணக்கம் நண்பர்களே, இவான் இங்கே இருக்கிறார். இன்னைக்கு நாம் ஒரு ரசியான காரியம் செய்ய போகிறோம். குறிப்பாக யார் அதிக பொருட்களை உடைக்கும் என்று போது. இன்று நாம் $50,000 மதிப்புடைய பொருட்களை உடைக்கப் போகிறோம். இந்த வீடியோவை முடிவிற்கு வரை பாருங்கள், ஏனெனில் முடிவில் நாம் மிகவும் பிரம்மாண்டமான ஒன்றை உடைக்கப் போகிறோம். கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்வது நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்பதையே. என்னை பின்தொடருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு நீலம், சிவப்பு அல்லது வேறு எந்த நிறம் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். நான் உங்களுக்காக 3 அறைகளை தயார் செய்துள்ளேன். இந்த அறைகளில் நீங்கள் உடைக்க இருக்கும் பொருட்கள் உள்ளன. நீங்கள் உடைக்கும் பொருட்கள் துண்டுகள் இங்கே உள்ள பெட்டிகளுக்குள் இருக்க வேண்டும். அவை இந்த பெட்டிகளை மீறினால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். உடைப்பதற்கு உங்களிடம் 1 நிமிடம் மட்டுமே உள்ளது. விதிகள் இங்கே. நீங்கள் அறைகளை தேர்ந்தெடுக்கலாம். எண்ணை தேர்ந்தெடுக்கவும். எண் 2. எண் 1. உங்களுக்கு என்ன கிடைக்கும் என ஆவலாக இருக்கிறேன். எண் 3. சரி, அந்த அறைகளுக்குள்ள என்ன இருக்கு பார்ப்போம். இது உங்க பொருள். மைக்ரோவேவ். நினைவில் கொள்ளுங்கள், உங்களிடம் 1 நிமிடம் மட்டுமே உள்ளது. நேரம் இப்போது தொடங்குகிறது. வாங்க வாங்க, பயப்படாதீர்கள், இதை செய்யுங்கள். வாங்க, உங்கள் பலத்தை அடி காட்டுங்கள். ஓ என் கடவுளே. இன்னும் 15 வினாடிகள் மீதம் உள்ளது. 5, 4, 3, 2, 1 நிறுத்துங்கள். இது கொஞ்சம் பயம் அளிக்கிறது. ஒரு சுற்றுக்கு பிறகு அலிஸ் இங்கே இருந்தது, அதனால் அது முதல் சுற்று. நல்ல வேலை அலிஸ். இப்போது தோமாசோ, உன் வாய்ப்பு. இது நீ உடைக்க போகும் பொருள். உங்களின் கருவி ஹாமர். நான் இங்கே இருப்பேன். பாதுகாப்பாக இருங்கள். தயார் உள்ளீர்களா? 3, 2, 1 தொடங்குங்கள். வாங்க, 5 வினாடிகள் உள்ளது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? சரி, உங்கள்கிட்ட என்ன இருக்குது பார்ப்போம். இது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது. நான் மேலும் அதை செய்ய விரும்புகிறேன். சரி, பார்க்கலாம். நீங்களா எங்கு அடித்தீர்கள்? முதல் சுற்றுக்கு இங்கே வரை அடித்திருக்கிறீர்கள். நல்ல வேலை. இப்போது மரியாவுக்கு போகலாம். நீங்கள் தயார் உள்ளீர்களா? வாருங்கள் மரியா, இது உங்கள் அறை மற்றும் நீங்கள் உடைக்கும் பொருள். இது மிகவும் கனமா உள்ளது. உடைக்க தயாராகுங்கள். இந்த பெரும் கனமான ஸ்பேனரை பாருங்க. 3, 2, 1 தொடங்குங்கள். வாங்க, உடையுங்கள். பயப்படாதீர்கள். 30 வினாடிகள் உள்ளன. அதை திறந்து உடையுங்கள். ஆமாம். மற்றும் நேரம் முடிஞ்சது. ஆம், அது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. நல்ல உடைப்பு. இப்போது உங்கள் பெட்டிகளை நிரப்பும் நேரம். அது நல்லதுதான். ஹே, அது என்ன? இந்த பொத்தான் மீண்டும். உங்களில் சிலர் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தோன்றுகிறது. ஆனால் இந்த பொத்தானை உடைக்கும் போது உங்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்ய ஒரு வாய்ப்பு தருகிறேன். நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்வது நல்லது. இந்த சுற்றுக்கு பிறகு நீங்க குறைந்தபட்சம் இங்கு அடைந்திருப்பது தெளிவாக உள்ளது என்று நான் நினைக்கிறேன். வாவ்! அதனால் உங்கள் பெட்டிகள் எவ்வளவு நிரம்பியுள்ளன என்று நாங்கள் காணக்கூடியபடி நீங்கள் இறுதியில் உங்கள் கைபேசியை உடைக்க விரும்புவதில்லை. என்ன? எப்போதிலிருந்து என்று நீங்கள் என்ன அர்த்தம் எடுக்கிறீர்கள்? நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு விளக்கினேன். இல்லை, எந்த விதத்திலும் நான் என் கைபேசியை உடைக்க மாட்டேன். மிக குறைவான உடைப்பு பொருட்களை உடையவர்களுக்கு இறுதியில் அவர்கள் கைபேசியை உடைக்க வேண்டும். அது ஒரு புதிய விதி. உங்களுக்கு மேலும் தூண்டுதல் இருக்கிறதா?
நான் சிக்கி தவித்துட்டேன். இரண்டாம் சுற்று. இங்கே உங்கள் கார்டுகள் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். எனக்கு 3 கிடைச்சது. எனக்கு 1 கிடைச்சது. 2. இரண்டாவது சுற்றுக்கு தயாரா? வாங்க, உங்க பெட்டிகளை எடுத்துக்கிட்டு உங்க அறைக்கு போங்க. டோமாசோ, இரண்டாவது சுற்று. அது என்ன? அது என்ன? ஐவன், மிக்சர் ஏன் என்ன? ஒரு மிக்சர் மற்றும் ஒரு உடைச்சல். ஓ, இது நல்லா கணம். இது சேதமாகும். நீங்க முடியும் அளவு கடினமாக உடையுங்கள். ஆம். மற்றும் நேரம் இப்போ தொடங்குது. உடையுங்கள், அதை கையெடுக்குங்க. நீங்க ஓட்டத்துல இருக்கீங்க. வாருங்க, 10 வினாடிகள். அது முதல் சுற்றை விட நல்லது, ஒத்துக்கிறீங்களா? ஆம், இது மிக குறைவான கடினம். இது என்ன? இன்னும் மிக கடினமானது, ஏனெனில் இங்கே நிறைய வேலை செய்திருக்கிறேன். அப்பா டோமாசோ, கவனமாயிரு. இன்னும் 3 சுற்று இருக்குது. பார்த்து உள்ள அடுக்கி சிறிய துண்டுகளாக உடைச்சு விடு. சரியான நேரம். இங்க நிக்கீங்க, நான் அடுத்த ரூமுக்கு போறேன். அருமை, ரொம்ப சுத்தம். இதை இன்னொரு தடவை செய்யணும் போல இருக்கு. மரியா, அடுத்த சுற்று. இது உங்க பொருள். இது ஒரு லேப்டாப். இது அவங்களுடைய கருவி. இது ஒரு சுத்தி. வாங்க, உடையுங்கள், திரைய உடையுங்கள். அவள் அதை எடுத்துக்கொள்ள போறாங்க. உடையுங்கள், வாங்க, இன்னும் வேகமாக. ரொம்ப வலிமையா? இது ஒரு பெரியது. விசைகள் சிதற மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு தெரியல. 3, 2, 1 நிறுத்தவும். நேரம். நீங்கள் இப்போது உங்களுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு இதை நிரப்பி உள்ள வைக்கலாம். அது நல்லா இருக்கு. இது உண்மையிலேயே கனமானது. இது அதே மாதிரி தான் இருக்கு, அதனால இதை இங்கே குறிக்கிறேன். நல்லாவா பண்டீர்? 2வது சுற்றுக்கு அலைசிடம் போகலாம். எனக்கு பயமா இருக்கு. அப்போ அலைஸ், இது உங்க அடுத்த அறை, உங்க அடுத்த சுற்றுக்கு. இங்க உங்களுக்கு ஒரு டோஸ்டர் மற்றும் ஒரு ரேஞ்ச், உங்களுக்கு கருவி மற்றும் சில உடைக்கும் படங்கள் பார்க்க விரும்புகிறேன். சரி, எனக்கு தோணுது டாஸ்டர் ரொம்ப எளிதா இருக்கும். நான் அவ்வளவு பயப்படல. 3, 2, 1 போங்க. இது வெடிக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. உடையுங்கள், அதை இன்னும் சிறிய துண்டுகளாக உடையுங்கள். இது உங்களுக்கு பின் உதவும். 3, 2, 1 நேரம். இந்த 1க்கு பயம் இல்லை. டோஸ்டர் ஒரு வகையில எளிதானது, ஆனா அது அதே நேரத்துல நீங்க அதை கடினமாக அடிக்கணும். நீங்க என்ன செய்யணும்னு தெரியும். எனக்கு தோணுது இது வரைக்கும் வந்தது. ஆமா, அது நல்லா இருக்கு. 3வது சுற்றுக்கு போறோம். 3வது மரியா. 2வது. 1வது. உங்களுடைய பெட்டிகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய அறைகளுக்கு செல்லுங்கள். மேலும் பலவற்றை உடையுங்கள். அலைஸ், 3வது சுற்று. அது என்ன? உங்களுக்கு ஒரு உடைச்சல் மற்றும் ஒரு பிரிண்டர் எனப்படுகின்றது. நண்பர்களே, அலைஸ் பிரிண்டரை கடுமையாக உடைக்க முடியும் என நினைத்தால் கருத்துக்களில் எழுதுங்கள். வாங்க, இப்போவே செய்யுங்கள். நீங்கள் வீடியோவை நிறுத்தி இதை உடைக்க தொடங்கலாம். பாதுகாப்பு முதன்மை. 3, 2, 1 போங்க. வாங்க, இதை அடிக்கவும். வாங்க. மூணு, 2, 1 நேரம். அது எப்படி இருந்தது அலைஸ்? கண்ணாடி பகுதி மிகவும் பயமளிக்கிறது. இங்கே சில கண்ணாடி துண்டுகள். இதை வீட்டில் முயற்சிக்காதீர்கள். இதை எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு நிரப்பினீர்கள்? இங்கே உங்களிடம் இடம் உள்ளது. அது உண்மையிலேயே நல்லது. மிகச் சிறப்பு. மரியா, இங்கு வாங்க. வணக்கம். வணக்கம். இது அடுத்த சுற்று. இந்த அழகான ஸ்பீக்கரை பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் உண்மையிலேயே நல்லது. இது எனக்கு பிடிச்சது மற்றும் இதன் விலை
வாங்க அதை உடைக்கவும். என்ன இல்ல என் ஸ்பீக்கர். நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம், இதை உடைக்கலாம் என்று நினைக்கிறேன். வாங்க. மீண்டும் 30 வினாடிகள் மட்டுமே. வாங்க. ஆம், அது அப்படித்தான் இருக்க வேண்டும், அது அப்படித்தான் இருக்க வேண்டும். 3 2 1 நிறுத்து. சரி, இத புழுங்குவோம். சரி, உங்களோட முடிவுகளை பார்ப்போம். இச்சுற்றுக்கு பிறகு மரியா இங்க நன்றா செய்தால், குறிப்பாக கஷ்டமான பொருளுடன். நல்ல வேலை. இப்போது நான் டொமாசோவுக்கு அடுத்த கதவுக்கு செல்வேன். டொமாசோ, உங்களுக்கு நடைமுறை தெரியும். இங்கே உங்க பொருள், உங்க ரேஞ்ச். நான் ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என்று அறிவேன். சில கேம்களை பதிவிறக்கம் செய்து அதை விளையாடத் தொடங்குவேன். அதை உடைக்க விரும்பல. இல்லை ஐவன், கவலை வேண்டாம். சரி, அப்ப இங்க அதை உடைக்கலாம். 3 2 1 போ. அதை உடை. சரி, வாங்க, அதை தகர்த்து விடு. ஒரு ஐபாட் உள்ளே என்ன இருக்கிறது என்று எப்போதும் பார்க்க விரும்பினேன். 2 1 நேரம். எந்த சூழ்நிலையிலும் வீட்டில் இதை செய்யாதீர்கள். வீட்டில் இதை முயற்சிக்க வேண்டாம். ஆனால் ஒரு ஐபாட் உள்ளே என்ன இருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களானால் இதோ அது. சரி, செல்வோம். அது கடினமாக இருந்தது, ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது யார் வெற்றி பெறுகிறார்கள், யார் தோல்வி அடைகிறார்கள், யாரின் போனை உடைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய நேரம். நான் இவற்றை ஒன்றாக வைக்கிறேன். மரியாவின் வரி இங்கேதான். சரி, இதுதான் மரியாவின், இதுதான் அலிசின், இதுதான் டொமாசோவின். நம்மால் காணப்படும் போல டொமாசோவுக்கு வெற்றி கிடைத்தது தெளிவாக இருக்கிறது என நினைக்கிறேன். ஓ ஆம், ஓ மை கடவுளே. அவளின் போனை உடைப்பவர் அலிஸ். இல்ல, இப்பொழுது உங்க போனை உடைப்போம். நம்ம இதுக்கு தயாராகவில்லை ஐவன். நான் மீண்டும் உங்கள் சவால்களில் எப்போதும் பங்கேற்க மாட்டேன். நியமங்கள் என்றால் நியமங்களே. காத்திருக்கவும், பாதுகாப்பு முதலில. ஓ ஆம், நீங்க விட்டு இதை செய்யலாம். வாங்க. 3 2 1. ஹோ, அது உடைக்கப்படவில்லை. இல்லை, காத்திருங்கள், நான் மீண்டும் செய்வேன். மிகுந்த வேதனைதான். ஆனா கதை மாறுபாடாக இங்கே உங்க போன் நல்லா இல்லாமல் இருந்ததால் எனக்கு வருத்தமா இருந்தது. அதனால உங்களுக்கு புதிய போன். ஓ என்னுடைய கடவுளே. நீங்க சந்தோஷமாக உள்ளீர்களா? நான் என் போனை உடைக்கலாமா? இல்லை, ஏனெனில் நீங்கள் தோற்கவில்லை. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் உள்ளது. என்னை பின்தொடருங்கள். இப்போது பெரிய ஆச்சரியத்திற்கு நேரம். நண்பர்களே, உள்ளே வாங்க. நாங்கள் இந்த முழு காரையும் உடைக்க போகிறோம். அதை சரிபார்ப்போம். அதை பார்ப்போம். நாம் ஏன் இதை நாசம் செய்கிறோம் என்று நான் பார்க்கிறேன். நமது கருவிகளை எடுத்துக்கொள்வோம். ஓ ஆம், பாதுகாப்பு முதலில். ஆம், பாதுகாப்பு முதலில். இன்னும் இது மிகவும் வலிமையானது. ஓ, அது ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. நண்பர்களே, $50,000 மதிப்பிலான பொருட்களை நாங்கள் உடைத்த இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இதை மீண்டும் சுழற்சிக்காக பயன்படுத்த போகிறோம் என்பதில் நீங்கள் கவலைப்படுபவர்களாக இருந்தால் இது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப உள்ளது. அந்த மணி ஒலிக்க இந்த வீடியோவை போல மறக்காமல் மற்றும் சந்தா செய்ய மறக்காதீர்கள்.